பெரம்பலூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா குடும்படி சண்டை யாருக்கும் யாருக்கும்னாக்க திமுகவுக்கும் விசிகாவினருக்கும் சண்டை. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒன்று மண்ணா பழகி கொண்டிருந்த திமுகவும் விசிகாவும் இன்றைக்கு ரோட்டிலே வந்து அடித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம். அதாவது இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் ஒரு மாதம் முன்பு வரை அப்படின்றத கூட நம்ப முடியாத ஒரு அளவுக்கு இவர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த சண்டை இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுக கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் அவர்கள் என்ன சவாரி செய்து கொண்டிருந்தார்கள்? 2019 ஆரம்பித்து, அதாவது 2016 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுகிறோம் என்று அறிவித்து அவங்க போனாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணி ஒரு 3வது அணியை அமைத்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த சூழலில் ஸ்டாலின் என்னதான் கருணாநிதியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னெடுக்கிறாலும் ஸ்டாலின் தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ன்றது தெரியும். அந்த பிரச்சாரத்தில் தோல்வியை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா 2019 அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அப்புறம் கருணாநிதி செத்து போனது, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றத வந்து உருவாக்கி, அதாவது அப்பொழுது வரையில் மக்கள் நல கூட்டணி என்று இருந்த இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்க வந்து திமுக கூட்டணியில் சேர்றாங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இருக்கின்ற சூழலில் காங்கிரஸ், இடதுசாரிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML போன்ற மற்ற கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து மதச்சார்பற்ற கூட்டணி. இப்போ IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்திருக்கின்ற கட்சி எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில் வரும்லாம் கேட்கக்கூடாது. இது அரசியல், அதனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்க மதச்சார்பற்றன்னு சொல்கிறாங்க, நாமளும் மதச்சார்பற்ற என்று அதை ஏற்றுக்கொள்வோம். இப்படியான ஒரு கூட்டணி அமைந்து அது 2019 பார்த்தீங்கன்னாக்கா 50% அதிகமான இடங்களை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மகத்தான ஒரு வெற்றியை பெற்றார்கள். அதோடு அவங்க நிறுத்தல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்கிற நிலையில் இது ஒரு தொடர் வெற்றி கூட்டணி என்றே பரப்புரை செய்யப்பட்டது. இன்னும் சொல்லணும்னாக்கா தேர்தலுக்கு முன்பு வரை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும் என்பது போன்ற பரப்புரைகளை எல்லாம் மேற்கொண்டதில் திமுகவை விட அதிகமாக மும்முரமாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி கட்சிகள் தான். இப்படியான இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவை விட அதிகமான ஒரு ஜால்ராவை போட்டார்கள் இந்த கடந்த கால திமுக ஆட்சிக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும்.